I'm saying. Group of institutions and Gopalapura, I invite Mr. Shankar sir, the team head, and with this team, we have 10 members have come, and I warmly welcome you all, sir. A hearty welcome for the demo and explanation. And really, we have to thank them with their busy schedule because it's an emergency department. So very fast, they accepted our request and they are here now, sharp by the time. So let us all welcome and cheer up class. Thank you all. தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. தண்ணி என்ன பண்ணுவாங்க? தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. மறந்து போய் ஊற்றுவாங்க. அந்த டென்ஷன்ல இன்னும் தெரியாது. என்ன தெரியுமா? தண்ணி கட்ட ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்றுவாங்க. ஊற்றுவாங்கன்னா அந்த ஆயில் இருக்குதுல்ல, பயங்கர பாயிலா இருக்கும். பயங்கர கொதிக்கையில இருக்கும். 300 டிகிரி சென்டிகிரேட் மேல இருக்கும். அந்த பாயில் ஆகிற ஆயில் ஹீட் எவ்வளவுனா 300 டிகிரி சென்டிகிரேட் மேல இருக்கும். அதுல தண்ணி ஊற்றுனா ஆயிடும். அந்த தண்ணி உடனே எவ்வளவு இருக்குன்னா ஆயோட மேல உண்டாகும். ஆயோட ஆயிடும். மேல உண்டாயிடும். மேல ஆயிடும். உண்டாயிடும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நடக்காம என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சாக்கு ஈரமான சாக்கு இல்ல ஒரு கனமான பெட்ஷீட் வச்சுக்கணும். தண்ணியில நினைச்சு சரிங்களா? தண்ணியில வச்சு இந்த மாதிரி நாங்கள் வாங்க வச்சு அப்படியே சுற்றி போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம உடனே போட்டு கவர் பண்ணாச்சுங்க. அது வந்து கேப் விடக்கூடாது. இந்த மாதிரி போட்ட உடனே என்ன ஆயிடும்? அடைஞ்சா ஏன் அடைஞ்சுது? ஈரமா இல்ல, அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை இல்லையா? ஆக்சிஜன் போவாங்க என்ன இருக்கு? அடைஞ்சு. அப்ப இந்த ஒரு பொண்ணு முக்கியமா என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் தேவை. இப்போ மூணு கவர் பண்ணுங்க. அது என்ன போவாது? ஆக்சிஜன் போவாது. அது அடைஞ்சு. மேடம் சொல்லுங்க. ஓகே சார் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க போய் மேடம் போடுவாங்க பையன். இப்போ பாருங்கன்னா இப்போ எப்படி அழகாக போடுறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் கூட சொல்ல அப்படி கூடாது. பார்த்தீங்களா என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? எப்பவுமே அதுதான் எப்படி செய்முறைன்னு ஒன்று இருக்குல்ல, இது எப்பவுமே உங்களை கவர் பண்ணி தான் போடணும். ஆப்போசிட் போட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அடிக்கணும். அதாவது நல்லா காட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி போடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற தவறு. திருப்பி போடுவோம்னா அந்த எண்ணெயெல்லாம் என்ன பண்ணுவோம்? மூஞ்சில் வந்து அடிச்சு முடியும்.